நடிகர் கஞ்சா கருப்பை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். நடிகர் கஞ்சா கருப்பு அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? சொந்த வீடு போனதா? வாங்க வீடியோவை முழுமையாக. கருப்பு ராஜா என்ற தனது உண்மையான பெயரை சினிமாவிற்காக மாற்றி மதுரையில் இருந்து நடிக்க வந்தவர்தான் கஞ்சா கருப்பு. பாலா இயக்கத்தில் சூர்யா, விக்ரம் நடித்த பிதாமகன் படத்தில் கஞ்சா விற்பவராக அவர் நடிக்கவே அதுவே அவருக்கான பட்டப்பெயராகவும் அமைந்து விட்டதாம். அப்படத்திற்கு பிறகு ராம், சிவகாசி, சண்டக்கோழி, திருப்பதி, தாமிரபரணி, பருத்திவீரன் ஆகிய தமிழ் மகன் என தொடர்ந்து படங்களிலும் நடித்து வந்தார் இவர். மேலும் இதனைத் தொடர்ந்து படங்கள் நடிக்க 2013ஆம் ஆண்டு கஞ்சா கருப்பு வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற படத்தை தயாரித்தார். படம் வந்ததும் கூட யாருக்கும் தெரியவில்லையாம். இப்படத்தால் சொந்த வீட்டை விற்று இப்போது சென்னையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து ஒரு பேட்டியில் கஞ்சா கருப்பு, சென்னையில் தான் இப்போது இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடான பாலா அமீர் இல்லத்தை கொடுத்து விட்டேன். இப்போது மாதம் 30,000 ரூபாயில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். 30,000 வீடு போனாலும் வாடகை வீட்டில் சந்தோஷமாகத்தான் நான் இருக்கிறேன் என்றும், தற்போது நான் மலையாளத்தில் 2 படங்களில் நடித்து முடித்திருக்கிறேன் என்றும் கூறியுள்ளாராம். மேலும் அவரது மனைவிடம் இருக்கும் புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.